நான் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தார். நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவ்வளவு கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. தார்மீக பொறுப்பேற்றிருந்தா ஒருவேளை அது பழி நம்ம மீது வந்து விடுமோன்னு அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி சொல்லல. அதுல தார்மீக பொறுப்பு தாவேக்காவுக்கு தான் இருக்கு. அவர்கள் ஒன்றும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாவேக்கா ஏற்றிருந்தால், அதன் தலைவர் ஏற்றிருந்தால், இது இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர்மன்ற நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு, கண்டனம் தெரிவித்திருக்கிற அளவுக்கு சென்றிருக்காது. இதனால நடந்தது எல்லாம் நடந்துட்டு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நிறைய தலைவர்கள் இதுல நண்பர் சீமான்லாம் எதுலையுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவர் கூட அதுல எல்லாம் ரொம்ப சரியாக பேசினார். முதல் நாள்ல இருந்து இன்று வரை அவர் அவருடைய கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கு. ஆனா வழக்கம் போல அண்ணன் பழனிசாமி அந்த பதவி வெறியில 4 ஆண்டு முதலமைச்சராக இருந்து மக்கள் வரி பணத்தை எல்லாம் ருசித்தவர்கள் அந்த ருசி கண்ட பூனை மாதிரி எப்படியாவது பதவிக்கு வந்து விட வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும். பதவி ஆசையெல்லாம் தாண்டி பதவி வெறியில அவர் பேசுவதும், அவர் என்னமோ ஆட்சியாளர்கள் தான் இதற்கு காரணம், ஆளுங்கட்சி தான் காரணம், இதுல சதி இருப்பது போல அவர் எடுத்துக்கொண்டு ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுகிறது போல தாவேக்காவிற்காக அவர் வக்கீலை போல வாதப்பட்டு இருக்காரு. ஆனா இந்த விஷயத்துல முதலமைச்சர் பார்த்த உடனே சென்று விட்டார். இன்றைக்கு கூட நான் அரசியலாக பேச விரும்பவில்லை. ஆனால் சில கட்சி தலைவர்கள் இந்த விஷயத்திலே அரசியலாக்குவதும், அந்த குடும்பங்கள்லாம் தொலைக்காட்சிகளையோ இந்த செய்திகளை பத்திரிகைகளை படித்தா எவ்வளவு வருத்தப்படுவார்கள். நமது வீட்டில் சாவில இளவு இருந்திருக்கு, இவங்க நம்மளை வைத்து அரசியல் செய்கிறார்களே என்று எண்ணுகிற அளவுக்கு மிகவும் மோசமான நிலையில சில தலைவர்கள் பேசுவதும், இதுல என்ன சதி இருந்துட முடியும்? இது ஒரு விபத்து. இதுல திட்டமிட்ட சதியோ ஏதோ இருக்காது. அது ஒரு கூட்டுறாங்க, நெரிசல் அதிகமாகுது. அந்த நெரிசல்ல நிறைய பேருக்கு தண்ணீர் இல்லாததுனால அவர் மூர்ச்சை ஆகிறார்கள், அதுல மிதிப்படுறாங்க. இதான் நடக்குது, பாக்குறோம் நம்ம. இதை கடந்த ஒரு வாரமாக இதை வைத்துக்கொண்டு எவ்வளவோ அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் ஆளுங்கட்சியை சாட்டுறது வேற. ஆனா அவர் என்னமோ அது ஆளுங்கட்சி தான் காரணம் என்று சொல்கின்ற அளவுக்கு அவர் சொல்வது உண்மையிலேயே ஒரு தரம் தாழ்ந்த அரசியலாகத்தான் தெரியுது. குடிமகனா பாக்குறப்ப எல்லாம் சரியாதான் நடக்குது. இதுல தாவேக்கா ஒன்னும் திட்டமிட்டு இது செய்யல. இது ஒரு விபத்து தான். அவர்கள் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை, இப்ப நம்ம எல்லாம் கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர், பிஸ்கட் எல்லாம் கொடுப்போம். எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அது கூட அவங்க வேணுக்குன்னு செய்யலன்னு நம்ம சொல்லல. அதற்கு திரு விஜய் அவர்கள் அதுல அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார். இது எல்லோருக்கும் உள்ளதுதான். அது அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார்.